தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு இருக்க மாதிரி நியூ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. கருடன் படத்தில் வந்து சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. இந்த படம் வர மே 31 தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. புஷ்பா 2 படத்துலேருந்து சூடான செகண்ட் சிங்கிள் சாங் பார்த்தீங்கன்னா வர மே 29 காலைல 11:07 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஸ்ரேயா கோஷல் வாய்ஸில் இந்த சாங் பார்த்தீங்கன்னா மே 29 ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து மாந்தாகினி அப்படின்ற ஒரு மலையாளம் மூவிலேருந்து நெக்ஸ்ட்டு சிங்கிள் சாங் பார்த்தீங்கன்னா வீடியோ சாங்காக வர மே 28 சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த படம் தேட்டர்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. இப்போ வந்து அஞ்சாமை படத்தில் வந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் விதார்த், வாணி போஜன் லீடர் நடிச்சிருக்காங்க. படம் ஜூனில் ரிலீஸ் ஆக போகுது. மழை பிடிக்காத மனிதன் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து ஆடியோ ரைட்ஸை ட்ரெண்ட் மியூசிக் வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தமிழ், தெலுங்கு 2 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும். மைத்திரி சினிமாஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அடுத்த 4 படங்கள் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும் போது அது என்னென்ன படங்கள்னு பார்க்கலாம். மனமே, இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்தை மைத்திரி சினிமாஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஜூன் 7 ரிலீஸ் ஆக போகுது. சத்யபாமா, இது ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படத்தையும் மைத்திரி சினிமாஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படமும் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 7 ரிலீஸ் ஆக போகுது. கம் கம் கணேஷா, இது ஒரு தெலுங்கு மூவி. ஆனந்த் தேவர்கொண்டா தான் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர மே 31 ரிலீஸ் ஆக போகுது. கம் கம் கணேஷா படத்தில் வந்து ஜி ரேப் அப்படின்ற நியூ சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பஜ்ஜே வாயு வேகம், இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்தையும் மைத்திரி சினிமாஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் கார்த்திகேயா லீடாக நடிக்கிறாரு. இந்த படம் மே 31 ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து கால் மீ பேயா அப்படின்ற ஒரு நியூ ஹிந்தி சீரீஸை பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 6ஆம் தேதி அமேசான் ப்ரைமில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இன்க்ளூடிங் தமிழ் டப்பிங்லையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஹிட்லிஸ்ட் படத்துலேருந்து USA தேட்டரிக்கல் ரைட்ஸை 10 கோட்டாவும் சிம்பா ப்ரொடக்ஷன்ஸ் வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படம் தமிழில் மட்டும் மே 31 ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து தியா காளி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபிஷியல் டீசர் பார்த்தீங்கன்னா வர மே 29 காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துலேருந்து 2 சாங் விஜய் பாடியிருக்கிறதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு சாங் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. செகண்ட் சிங்கிளாக ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்த சாங் வாய்ப்புகள் இருக்குது. இந்தியன் 2 படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா வர மே 29 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஜூன் 1 நடக்க போகுது. இந்த படம் வந்து ஜூலை 12 ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து பூமர காத்து அப்படின்ற ஒரு தமிழ் லோ பட்ஜெட் மூவியை பார்த்தீங்கன்னா வர இந்த மே 23 ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது. இந்த படத்தை போஸ்ட்போன் பண்ணி மே 31 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.